மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை மறுநாள் நடைபெறும் நிலையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன என்பது குறித்து களத்திலிருந்து விவரிக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரோடு பேசலாம். ராஜேஷ், வணக்கம். தற்போது இந்த மாநாட்டுக்கான தேதி அப்படிங்கிறது நெருங்கி வரக்கூடிய சூழல்ல அடிப்படையில் அந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்கு எத்தனை பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேர் அமரக்கூடிய வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு 21ஆம் தேதி மதுரையில் நடைபெறவிருக்கிறது. இதற்காக அந்த கட்சியின் தரப்பிலிருந்து பல்வேறு ஏற்பாடுகள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான ட்ரோன் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மாநாட்டுக்கு வருவோரின் வசதிக்காக 4 இடங்களில் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, வணக்கம். தற்போது நாம் மதுரை மாவட்டத்தில் பாரபத்தி என்ற இடத்திலே இருக்கின்றோம். நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு இந்த இடத்தில்தான் வருகிற 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த 2வது மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருவதை நாம் பார்க்கின்றோம். கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக இங்கு மிக தீவிரமாக அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த பணிகள் ஏறக்குறைய இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது. நாளைய தினம் 100% பணிகள் நிறைவடையும் என்று இங்கு பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக 45 லட்சம் ரூபாய் செலவிலே ஒவ்வொருவரும் அமரக்கூடிய இடத்திலேயே அந்த தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையிலே விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியிலே நடைபெற்றது. அங்கு நடைபெற்ற சிறு சிறு தவறுகள் போன்றவற்றை எல்லாம் சரி செய்யக்கூடிய வகையிலே இந்த மாநாட்டை பார்த்து செய்து வருவதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள். நாம் பார்க்கின்றோம், விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டினுடைய அந்த முகப்பு பகுதி எவ்வாறு அமைந்திருந்ததோ அதே போன்றதொரு முகப்பு வைத்துதான் இந்த மாநாடும் தற்போது தயாராகி வருகிறது. ஆனால் அதைவிட இது மிக பிரம்மாண்ட மேடையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரேம்ப் வாக் செல்வதற்கான அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 800 அடி நீளத்திற்கு அந்த உயரமான மேடை, 8 அடி உயரத்திற்கு அகலமான ஒரு மேடை ஒன்று நடைபாதை போல போடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தன்னை சந்திக்க வரக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் விஜயனுடைய ரசிகர்கள் ஆகியோரை எல்லாம் அவர் அருகில் சென்று சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த ரேம்ப் வாக் வசதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே வரும் 21ஆம் தேதி மாலை 3 மணிக்கு தொடங்கி 7:15 மணி வரை நடைபெறுவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாநாடு நடைபெறக்கூடிய நேரம் இரவு நேரத்தை நெருங்கக்கூடிய காரணத்தினாலே அதற்கு வசதியாக மின் விளக்குகள் அமைக்கக்கூடிய பணியும் கடந்த 1 வாரமாக நடைபெற்று அது தீவிரமாக தற்போது நிறைவு பெற்றிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் மின்சார வசதி கிடையாது என்பதனாலே வெளியிலிருந்து 200க்கும் மேற்பட்ட ஜெனரேட்டர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக மின்சாரம் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் இங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இந்த மாநாட்டிற்காக தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இல்லாமல் அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல இடங்களிலிருந்தும் விஜயுடைய ரசிகர்களும் கூட வருவார்கள் என்பதனாலே அவர்களுக்கும் சேர்த்தே ஒரு விரிவான ஏற்பாடாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்கின்றார்கள். உள்ளே வரக்கூடியவர்களுக்கு 7 தனித்தனி வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் உள்ளிட்ட முக்கிய விஐபிக்கள் வருவதற்காக அதற்கு தனி வழி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 4 இடங்களில் பார்க்கிங் வசதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம் ஒட்டுமொத்தமாக 500 ஏக்கர், அதாவது விக்கிரவாண்டியை பொறுத்தவரை 200-250 ஏக்கரில் தான் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதைவிட இங்கு கூட்டம் அதிகமாக வரும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய காரணத்தால் அதற்கு ஏற்ப விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய மதுரை ஒளிப்பதிவாளர் ராம்குமார் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில், அதாவது எந்த இடத்தில் நிர்வாகிகள் அமர இருக்கிறார்களோ அந்த இடத்தில் பாக்ஸ் போல போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் மொத்தமாக வலதுபுறம் 30 பாக்ஸும் இடதுபுறமாக 30 பாக்ஸும் போடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பாக்ஸிலும் 2500 பேர் அமரக்கூடிய வகையிலே நாற்காலிகள் போட இருப்பதாக
இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடியவர்கள் அமர்ந்த இடத்திலேயே தண்ணீர் குடிப்பதற்கு வசதியாக ஆர்ஓ தண்ணீர் கொண்டு வந்து இந்த இடத்தில் சப்ளை செய்ய இருப்பதாகவும் அதற்கான அந்த டெஸ்டிங் பணிகள் போன்றவை எல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. 21ஆம் தேதி மாநாடு நடைபெறக்கூடிய நேரத்திலே காலையிலிருந்தே, அதாவது மாநாடு மாலையில் நடைபெற்றாலும் கூட பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள், தொண்டர்கள் என பலதரப்பட்ட மக்களும் அதிகாலை முதலே வர தொடங்கிவிடுவார்கள் என்பதனாலே அதற்கு ஏற்ப விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், பாட்டில் மூலமாகவும் தண்ணீர் வழங்கப்படும், இந்த குடிநீர் குழாய்கள் மூலமாகவும் தண்ணீர் வழங்கப்படும். இது தவிர்த்து இது இல்லாமல் தனியாக தண்ணீர் கொடுப்பதற்கும் கூட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உள்ளே வரக்கூடிய மக்கள் தண்ணீர் தாகத்தால் அவஸ்தைப்படக்கூடாது என்பதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். அதே போல மேடையினுடைய முகப்பை நாம் பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய சின்னமாக இருக்கக்கூடிய வாகைப்பூ, வாகை மலர் அந்த மேடையினுடைய மையத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த கட்சியினுடைய கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 யானைகள் கம்பீரமாக நிற்பது போல அந்த மேடையினுடைய அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேடையிலே கிட்டத்தட்ட 250 பேர் அமரக்கூடிய வகையிலே நாற்காலிகள் போடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாநில, மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு இந்த முறை மேடையிலே இடம் கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயனுடைய மாநாடு இந்த இடத்தில் நடைபெறக்கூடிய தகவல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய காரணத்தால் கடந்த 3 நாட்களாகவே இந்த இடம் ஒரு தற்காலிக சுற்றுலா மையம் போல மாறி இருக்கின்றது. பலரும் குடும்பமாக குழந்தைகளோடும் கூட வந்து அவர்கள் புகைப்படம் எடுத்து செல்வதை பார்க்க முடிகின்றது. இது மதிய நேரம் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் கூட்டம் சற்று குறைவாக இருக்கிறது. ஆனால் நாம் காலையில பார்க்கும் போதும் அதே போல மாலை நேரங்கள் வந்து பார்க்கும் போதும் இன்னும் கூட்டம் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், மாநாடு நடைபெறக்கூடிய அன்றைய தேதியில் கூட்டம் அதிகமாக இருக்கும், அருகே சென்று நாம் பல இடங்களில் பார்க்க முடியாது, அதனால் முன்கூட்டியே நாங்கள் வந்து பார்க்கின்றோம். இன்னும் சில பேர் இது எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய பகுதியில் நடைபெறுகிறது, அதனால் நாங்கள் தினசரி இங்கு வந்து சென்று கொண்டிருக்கிறோம், நாங்கள் தீவிரமான விஜயனுடைய ரசிகர் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பலவிதமான பேட்டிகளை கொடுக்கிறார்கள். எனவே 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்கு விரிவான ஏற்பாடுகள் தயாராகிக் கொண்டிருக்கிறது. மாநாட்டு பணிகள் இந்த இடத்தில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது. நிச்சயமாக களத்திலிருந்து பல்வேறு விவரங்களை வழங்கினீர்கள். நன்றி ராஜேஷ். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.